ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கனி பியூட்டி தமிழ். நம்ம சேனலில் வந்து நம்ம குக்கிங் வீடியோவும் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே தொடர்ந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனி டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வந்து மேக்கப் வீடியோவும் குக்கிங் வீடியோவும் நெக்ஸ்ட் நான் மிக்சர் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். நான் 1/2 kg வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 வந்து க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளி, புதினா, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் சுகர் வந்து தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா, இலை, கிராம்பு, பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாசுமதி ரைஸ் வந்து நான் ஒரு 2/2 கப்பு வந்து நல்லா ரைஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. வந்து க்ரீன் சில்லி போட்டுருங்க. ஸோ நான் பீஸை கட் பண்ண லைட்டாக ஒரு சின்ன கீரல் கொடுத்து தான் வச்சுருக்கேன். அப்போது வந்து காரம் அதிகமாக இருந்தாலும் உள்ளே இறங்காது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக ஆனியன் வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனிஸாக ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வடை போக வரையும் வந்து நல்லா எண்ணெயிலே வந்து மிக்ஸ் பண்ணுவேன். பச்சை வடை போனதுக்கப்புறம் டொமேட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ஸ்டேஜில் வந்து நான் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக வந்து 1 ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, பிரியாணி மசாலா. ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மசாலா இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கின மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரியாணி மசாலா வீடியோ வேணும்னா நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது வந்து 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து நான் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதில் வந்து எதுவுமே கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ நேச்சுரலாக என்ன இருக்கோ ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நானுமே அப்படி ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த டைம் வந்து அப்படி ட்ரை பண்ணலான்னு பார்த்துருக்கேன். அதனால் நான் சில்லி பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் பிரிஞ்சவங்க ஸ்டேஜில் வந்து நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து 1/2 kg வந்து நல்லா வாஷ் பண்ணி லெக் பீஸாக நான் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து இங்கே ஸ்கின்னோடு போடும்போது அதோட மாய்ஸ்சரைசர் நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து சாப்பிடும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவராக போட்டு கிளறக்கூடாது. ஓரளவுக்கு சேஃபாக வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, தவா கரண்டி, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணும்போது அரிசி உடையாமல் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பச்சை வடை போக வரையும் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளர்கிட்ட வந்து 4 டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ இது தயிர் ஆல்ரெடி உள்ளது. நான் இதிலே வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் 3 டம்ளர் ரைஸுக்கு வந்து நான் 5.25 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியா கேட் வந்து நம்ம வந்து இப்போ நார்மல் ரைஸில் பண்ணும்போது வந்து என்ன பண்ணுவோம்னா 1 டம்ளர்னால் 2 டம்ளர் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் கம்மியாகவே பண்ணுங்கள். நம்மளுக்கு ரைஸ் வந்து அப்போ பொலன்னு கிடைக்கும். ஸோ உதிரியாக கிடைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப உடஞ்சிடாமல் ஓரளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 1/2 லெமன் வந்து ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு காரம், உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறலாம். நான் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நம்ம பிரியாணி மசாலா இருக்குது இல்லைங்களா, ஸோ நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பிரியாணியோட ஸ்மெல் வந்து நல்லா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். நல்லா அரோமா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைமில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுலேயே அப்படியே வந்து நம்ம வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டுக்கிடலாம். நம்ம மூடி போட்டாச்சு. ஒரு 3 விசில் வந்தோடனே பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பொலன்னு இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப உதிரியாக வந்திருக்கு. கொஞ்சம் உடனே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே கிண்டிங்கன்னா அந்த அரிசி உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பண்ணும்போது நல்லா பொலுன்னு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்மளோட பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ரைத்தா எடுத்திருக்கேன், சிக்கன் சில்லி எடுத்திருக்கேன், 1 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.